இனிமேல் எல்லாரும் இருக்கீங்க. இன்னொன்று பார்க்க போகிறோம்னா பிளாக் பர்டில் சீசன் 1 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்குற முன்னாடி போன எபிசோட பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தரத்தில் புரியும். அதே மாதிரி இந்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குன்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக்லாம் பண்ணி விட்ருங்க. பழசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணி விட்டு உங்கள் யாரெல்லாம் அனிமி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம 1K அடிக்கிறதுக்கு இன்னும் பக்கம் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிடுங்க. இதை தான் நான் கேட்குறேன். சரி, வளவன பேச நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோஜன்மி தமிழ். நான் உங்கள் கோஜா கைஸ். ஃபர்ஸ்ட்ல என்ன கட்டுறாங்கன்னா நம்ம ஃபேண்டமையோட பில்டிங் தான் கட்டுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. கப்பலில் போயிட்டுருக்காங்க. அப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது நம்ம செபாஸ்டியன் கேட்பேன் எங்கே போகிறோம் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிக்னிக் போகிறோம் பாரிஸுன்னு சொல்லுவார். பாரிஸ் பிக்னிக் தான் போகிறோம் அப்படி சொல்லும்போது ஆமாம் பிக்னிக் தான் போகிறோம் சொல்லிட்டோன்னே பாரிஸை காட்டுவாங்க. அந்த பரபரப்பான கூட்டம், நிறைய பேர் அந்த ஈஃபில் டவர் வேறு அதில் இருக்கும். அப்போது நம்ம செபாஸ்டியன் லிஸ்ட்டு போட்டே வருவான். நம்ம இங்கெங்கே போகணும் இங்கெல்லாம் வரணும் அப்படி சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருப்பான். அதையும் நம்ம சீரிஸ் கேட்டுகிட்டே இருப்பான். அதே மாதிரி நம்ம ஃபேண்டமையோட கம்பெனி இங்கே பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நல்ல இடம் சொன்னோன்னே இங்கேயும் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ இங்கே பார்த்தா 2 பேர் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மியூசியத்தில் ஒரு ஏஞ்சல் குரங்கு இருக்குன்னு சொன்னோடனே ஏஞ்சல் குரங்கா பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு இவங்களாம் அடுத்த சீன்லேயே அந்த மேன்ஷனுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. அங்கே ஒரு ரெக்க வச்ச குரங்கு இருக்கும். அந்த குரங்கை பார்த்து இவங்க கிளம்புவாங்க. சரி நம்ம போயிட்டு வரலாம், இல்லை என்னடா இருக்குன்னு சொன்னோன்னா அந்த குரங்கு எங்கடா போறீங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியாது உடச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த இடத்தையே உடச்சிக்கிட்டு வெளியே போயிடும். உடனே அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாயிரும். இவங்களுக்கு என்னடா புது பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செபாஸ்டியனோ சரி மாஸ்டர் நீங்கள் வெளியே போங்க நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே நம்ம சினிலும் ஸ்பீடாக இங்கேருந்து ஓடுவான். ஓடி போயிட்டு சரி நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே எல்லாருமே சில மாதிரி அப்படியே இருப்பாங்க. யாருமே ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வாட்டர் ஃபால் இருக்கும். சரி பக்கத்தில் போகலான்னு பார்த்தா அங்கே ஏஞ்சலினா இருப்பா. ஏஞ்சலினா பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஷாக்கு இங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ இவனும் பயத்தில் போயிட்டு ஒரு கேரேஜுக்குள்ளே போய் ஒழிஞ்சிப்பான். லிஃப்ட் மாதிரி அங்கே பார்த்தா பிரின்சஸ் இருப்பாங்க. பிரின்சஸ் வந்துட்டு என்ன சீனில் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இவனும் பிரின்சஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படி சொல்லும்போது இங்கே பார்த்தியா இந்த மக்கள் ஃபுல்லாகவே அன்க்ளீனாக இருக்காங்க, அதனால தான் இந்த மக்களை நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே நம்ம சீனிலும் கேட்பான் அப்போ நீங்கள் இவங்களாம் கொல்ல போகிறீங்களான்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை மேலே அந்த ஐஃபில் டவரோட அந்த டாப்பில் கொண்டு போயிட்டு ஆமாம் சனியில் நீ கூட அன்க்ளீனாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது அப்போது திடீர்னு என்னாகும் அந்த காற்றடிக்கும். அந்த காற்றுல இவங்களோட அந்த மூஞ்சில் போட்டிருக்க மாஸ்க் அப்படி பறந்து போய் பார்த்தா இவங்க எங்கே இருப்பாங்க. இவரை பார்த்தோன்னே நம்ம சனிலுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா பிரின்சஸ் எங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே வந்து வால்டரும் என்ன சுனில் யோசிக்கிறியா எப்படி எங்கே இருக்காங்கன்னு. இது உனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன் உனக்கு. ஏன்னா நம்ம பிரின்சஸோட ஹஸ்பண்ட் வந்து செத்து போயிடுவாங்க. இதனால் அவங்களே தன்னை சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நான் வந்து அவங்களோட புருஷனோட ஹார்ட் பீட் கேட்கணும்னு சொன்னதுக்காக அவங்க உடம்பையும் அவர் உடம்பையும் அப்படியே ஒன்றாக்கிட்டேன். இப்போ நான் உன்னை கொல்லவும் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வால்டரும் உனக்கு போட்டு தரலான்னு கத்தி நீட்டிவான். இவனை கொல்லான்னு பக்கத்தில் வரும்போது ஜஸ்ட் செகண்டில் நம்ம செபாஸ்டியன் வந்து காப்பாற்றிட்டு இப்போ சொல்லுங்கள் மாஸ்டர் நீங்கள் கொடுக்குற ஆர்டரில் தான் இருக்குது இவங்களை கொல்லணுமா வேண்டாமான்னு. அப்போ நம்ம சினிலும் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம பிரின்சஸ் என்ன சொல்கிற சினில் இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதில் சண்டை போடுறன்னு பேரில் அவங்க 2 பேருமே அந்த ஐஃபில் டவரை டேமேஜ் பண்ணி கீழே விழ வைப்பாங்க. இப்போ இதில் பார்த்து எல்லாரும் அந்த மக்கள்லாம் அடிப்படுறத பார்த்தோடனே நிறுத்து செபாஸ்டியன் இது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி என்ன மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது வேணாம் இதை நிறுத்திடு அப்படின்னு சொல்லும்போது செபாஸ்டியன் அவன் சொன்னதுக்காக நிறுத்திடுவான். அப்போ அங்கே பார்த்தா வால்டரும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிளம்பிடுவான். அப்போ அடுத்த சீனில் அந்த கேரேஜில் தான் காட்டுவாங்க. கேரேஜில் காட்டும்போது நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான் நீங்கள் தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா மாஸ்டர், உங்களுக்கு இந்த ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா அப்படி சொல்லுவான். அப்போ தான் நம்ம செபாஸ்டியன் சொல்லுவான் நீங்கள் என்னை தடுக்கக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் அந்த சீனை காட்டுவாங்க. அந்த இடத்துல அவன் கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம செபாஸ்டியனை சமன் பண்ணுவான். அப்போ தான் அந்த சீலும் அவங்க கண்ணுக்கு வரும். அப்போ என்ன சொல்லியிருப்பானா நீ யாரெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் கொடுக்கணும் அப்போ நீ தடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். இதை தான் நம்ம செபாஸ்டியன் இங்கே அவனுக்கு சொல்லுவான் மறைமுகமாக. அப்போ நம்ம சினியில் சொல்லுவான் நான் குயினுக்கு கீழே ஒரு வாட்ச் டாக்காக தான் வேலை பார்க்குறேன், அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நான் ஆர்டர் பண்ணவும் முடியாது அடுத்தவங்களை கொல்லவும் முடியாது, அதை நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிற செபாஸ்டியன் சொல்லும்போது அவன் ஒரு முறைப்பான் பாரு. அந்த சீன்லேயே நம்மளுக்கு சினிலுக்கு அப்படி ஒரு பயம் வரும். ஏன்னா செபாஸ்டியன் அப்படி பார்த்ததே இல்லை இவனை. அப்போ இந்த பக்கம் நைட்டு தூங்கும்போது நம்ம சினியில் சொல்லுவான் நான் இப்படி ஒரு டெவில் வந்து எனக்கு ஒரு பணியாளர் வேலை செய்யணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாஸ்டர் எப்போவுமே நான் அவங்க சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூங்கிடுவான். அப்போ அவன் கனவுல அந்த டிடெக்டிவ் வந்து சொல்லுவார் இல்லை சினில் நீ இந்த வாட்ச்டாக் பதவியிலேருந்து ரிட்டையர்ட் ஆயிரு, ஏன்னா நீ குடும்பத்துக்காக நிறையாவே பண்ணிட்ட, அதனால் நீ அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிறது தான் உனக்கு நல்லது, ஏன்னா நீ இன்னும் சின்ன பையன் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த கனவு முடியும். அடுத்த நாள் காலையில் செபாஸ்டியன் எங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தேடிக்கிட்டு இருப்பான். செபாஸ்டியன் எங்கன்னு வெளியும் போய் தேடுவான், அங்கேயும் பார்ப்பான். அப்போ அந்த கண்ணாடிலாம் அவன் மூஞ்சில் அந்த கண்ணில் சீல் இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கேபின்லேயே போயிட்டு செபாஸ்டியன் நீங்கள் எவனா பார்த்தீங்களா கேட்கும்போது இல்லை நாங்கள் பார்க்கல ஆனால் பில்லை மட்டும் கட்டிட்டாங்க ஃபுல்லாக அப்படின்னு சொன்னோடனே இவன் வெளியே போயிட்டு இப்போ எங்கே போயிருப்பான் அந்த செபாஸ்டியன் சொல்லிட்டு தன்னந்தனியாக நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குதிரைக்காரன் ஒரு இடத்துக்கு போகணும்னு கேட்கும்போது எனக்கு கேபிட்டலுக்கு போகணும் அங்கே மட்டும் எனக்கு போயிட்டு அந்த கோர்ட்டில் மட்டும் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லும்போது
பணமும் கேட்பான். அந்த பணத்தையும் காட்டிட்டு இவனும் அப்படி ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஏற்றிக்கிட்டு அந்த ஒரு கொஞ்சம் பாதை 3 பாதை பிரிகிற இடத்துல இவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டு 2 பாதை பிரியும். அங்கே இறக்கி விட்டு, தம்பி இந்த பக்கமாக போனீங்கன்னா அந்த கோர்ட் வந்துருப்பா, போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது, எங்கடா விட்டுட்டு போகிறீங்கும்போது, ஆமாப்பா நான் இந்த பக்கமாக போகிறேன், அவனை இங்கே இறக்கி விட்றேன், நீ பட்டு நடந்து போகணும்னு சொல்லும்போது இவனும் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தன்னந்தனியாக நடந்து போயிட்டு இருப்பான். சாயந்தரம் வேறு ஆயிரும். அப்படியே நடந்து போய்கிட்டே அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாரை பார்ப்பான். அந்த பாரில் போயிட்டு, எனக்கு இங்கே ரூம் வேணும், நான் என் ஊருக்கு போயிட்டு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா தம்பி என்ன தம்பி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு பதிலாக நீ காசுலாம் தர வேண்டாம், உன் மோதிரத்தை தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டீல் பேச ஆரம்பிப்பான் இவன்கிட்ட. இந்த டீலை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கடுப்பாயிரம் குடிச்சிருப்பானா, சரி போங்கடா நீங்களும் உங்கள் ஹோட்டல் அப்படி சொல்லிட்டு இவன் அப்படியே வெளியே வந்துடுவான். வெளியே வந்துட்டு தனித்தனியாக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான். ஐயோ யார் தான் நம்மளை இப்படி காப்பாற்ற போகிறாங்க, ஒரு ஹோட்டல் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு பூனையை பார்த்துட்டு அந்த பூனை பின்னாடியே போயிட்டு அங்கே போய் ஒரு முக்கில் உட்காந்துருப்பான். ஒரு சந்தில் உட்காந்துட்டு அந்த பூனையை வரும், அந்த பூனையை கொஞ்சலான்னு சொல்லிட்டு இங்கே வா பூனை அப்படி சொல்லிட்டு அதுக்கிட்ட கொஞ்சலான்னு பேசிட்டு இருக்கோம். அதுவும் கையை கடிச்சு விட்டு ஓடி போயிடும். ஐயோ என்ன பூனை நீ இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு இவனை துரத்திக்கிட்டே பின்னாடி போய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தேடி வந்த கோட் அங்கேயே தான் இருக்கும். எப்படியாவது லண்டன் போயிடலாம்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீனில் என்ன ஆகும்னா, நம்ம ப்ளூட்டோக்கு திடீர்னு அந்த காலரில் உள்ளது பிரைட் ஆக ஆரம்பிச்சிடும், க்ளோவாக. அப்போ அவன் திடீர்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து உல்ஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பான். அப்போ இங்கே பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நெருப்பு சத்தம் கேட்கும். என்னென்னு வந்து பார்த்தா அந்த மொத்த காட்டையுமே ப்ளூட்டோ எரிச்சிக்கிட்டு இருப்பான். சுற்றி இந்த ஃபேண்டமையோட பில்டிங்கே எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐயோ நெருப்பு நெருப்புன்னு கத்திட்டு இருப்பாங்க. பார்த்தா இது எல்லாத்தையும் செய்கிறது வால்டர் தான். இவங்க இங்கே இல்லாத நேரமாக பார்த்து லண்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இங்கே பார்த்தா நம்ம சினி நல்லா தூங்கிட்டு இருப்பான். அந்த பூனை ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல இந்த எபிசோட என் பண்ணிடுவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துருக்கேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 1K இருக்குன்னு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற அந்த மேக்ஸிமமான சப்போர்ட்டை வச்சு தான் நான் போடவா வேணாமான்னு யோசிக்கணும். ஏன்னா அடுத்த அனிமி போடுறதுக்கு இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சீசனே முடிஞ்சுது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட விடைபெறுவது உங்கள் கோஜன் மித்தமிழ்.